வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோவாவில் எம்ஆர்பி ரப்பரை ஏற்றிட்டு மும்பை பக்கமாக போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட நம்ம நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு வண்டி எடுத்தோம். நைட்டு ஃபுல்லாக டிரைவிங்கு. காலையில் ஒரு 7 மணிக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தமிழ்நாட்டு வண்டி பாஸ் ஆகுறதே ரொம்ப சிரமம் தாங்க. வண்டி அதிகமாக பாஸ் ஆகணும் இல்லைங்க. தமிழ்நாடு வண்டி எப்பவுமே ஒன்று 2 ரேராக தான் வருது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகும்போது இதில் பார்க்குறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிரைவர் செல்வா பேசுகிறேன். நம்ம அந்த ட்ரிப்பில் இங்கேருந்து கோவாவிலேருந்து குஜராத்துக்கு போகிறோம். போகிற வரைக்கும் நம்ம விளாக்ஸ் பண்ணுறோம். என்னென்ன இருக்குது ஏன் உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோஸ் பண்ணுங்கள். மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு இடம்னு சொல்லிட்டு நான் இப்போ தாங்க பார்க்குறேன். நம்ம சோலாப்பூர், கர்மலா அந்த மாதிரி ஏரியா கூட அந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்காது. இங்கே வந்து நல்லா பச்சை பசேன்னு கொஞ்சம் குளிர்ச்சியாக இந்த மாதிரி இருக்குது இடம் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேடாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரூட்டில் வண்டி ஓட்டினா மைலேஜ் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம தமிழக ஓட்டுநர்கள் வந்து கோவாவில் வந்து பாம்பே வழி, ரத்னகிரி பாம்பே வழியாக வந்து குஜராத் போயிருக்கவங்களுக்கு உங்கள் வண்டியில் எவ்வளோ மைலேஜ்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரோடு கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குதுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து ஃபுல்லாக டவுன் ஏரியா. வீடு நிறைய வீடு இருக்குது. பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்குது. வண்டி ரோட்டில் நிப்பாட்ட முடியாத காரணத்தினால வந்து நான் நிப்பாட்ட முடியலைங்க. பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ ஆறு போயிட்டுருக்குது. வீடில் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் பாம்பே ரோடு. மகாடுக்கு முன்னாடி நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து இவ்வளோ பெரிய பள்ளத்தில் வேறு வேகத்தடை வேறு போட்டு வச்சிட்றானுங்க. அப்பப்போ வேகம் நிற்கிறது டவுட்டாக வேறு இருக்குது. இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது நம்ம பீலைக்கு வீடியோ போட வரலைங்க. அது சில்லாங் ஏரியா, அந்த மாரி ஏரியா மாதிரி வீடாக இருக்குது. கீழே ஒரு நதி போகுது. எந்த நதின்னு தெரியல, பட் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதுங்க. வாவ், சூப்பர். கீழே இறங்கி பார்த்தா செம்மையாக இருக்கும். பக்கத்துலேயே ட்ரெயின் ரோடுக்கு மேலே வந்து பாலம் போட்டிருக்காங்க. தார் ரோடு போகுது. அதுக்கு அடியில் வந்து ஆற்று தண்ணி போகுது பாருங்களேன். எதுக்குங்க இந்த மாதிரி ஹைவேஸில் வந்து டயர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மும்பைக்கு முன்னால் இருக்கோம். இந்த லைனில் வந்து கோவாவிலேருந்து வண்டி எடுத்திங்கன்னா மும்பை போகிற வரைக்குமே இந்த ஒரே ஒரு டர்னல் தான் இருக்கும். நம்ம பூனா ரூட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஏகப்பட்ட டன்னல் வரும். 2, 3, 4 வரும். சரியாக நான் சொல்ல தெரியல. ஆனால் கோவாவிலேருந்து மும்பை போகிறதுக்கு இந்த ஒரு டன்னல் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டன்னல் மட்டும் ரொம்ப நீளமானு நினைக்கிறேன். இந்த மலையில் அந்த மலை முடியறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் உள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி வருது. நீங்களே பாருங்களேன், வீடியோ அப்லோட் பண்ணுற பாருங்களேன்.
150 கிலோமீட்டர் தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் உள்ள டிராஃபிக் ஆகி போச்சு. இங்கேயே உள்ள டிராஃபிக்னா நம்ம நைட்டில் தான் பாஸ் ஆகிற ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம்னா வண்டி ஓரம் கட்டி படுத்து தூங்கிட்டு மணி 2:30 ஆகுது. இப்போ நைட்டு ஒரு 10 மணிக்கு எடுத்தோம்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகுதுங்க. நம்ம வந்து அந்த டிராஃபிக்லாம் தாண்டி எப்படி சொல்கிறதுன்னா பீவண்டிக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் மேலே இருக்குது. அதில் வந்து ஒரு டோல்கேட் இருந்துச்சு. டோல்கேட்லேருந்து கீழே இறக்கம் மலையில் போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோ தான் இது. மழை வேறு ஒரு போட்டு ஜோர்னு பெய்யுது, என்ன சொல்கிறது தெரியல. அப்படியே போகிற வழியில் மீன் கிடச்சிதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் ஏரியா பக்கத்தில் விற்றுட்டுருக்காங்க. சரி வாங்கி குழம்பு வச்சா ஒரு 2 நாளைக்கு தாங்குமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம மீன் வச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி தோலை ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்களேன். வெட்டினதுக்கப்புறம் நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தான் நம்ம சமைக்க யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. பார்த்திங்கன்னா மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம மும்பை சிட்டிக்கு என்ட்ரு ஆகியாச்சு. தானேக்கு முன்னால் இருக்கோம். நம்ம இதில் அந்த வழியாகவே போய் நம்ம வந்து குஜராத் ரோடு பிடிக்கணும், அதாவது வாபி ரோடு பிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீனில் மூவ் பண்ண ஆகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மும்பையில் தெரியாதனமாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாட்டிடக்கூடாது போலங்க. செம்ம டிராஃபிக் ஆகுது. கிளச்சை மிதித்து கை காலெல்லாம் வலி எடுத்து போச்சு பாருங்க. வண்டி நிற்கிது, இன்னும் தானாகவே போய் சேரலைங்க. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம சென்னையில் ஹார்பரில் கண்டெய்னர் போகிற மாதிரி வந்து மும்பையில் வந்து மும்பாரா தாண்டி ஒரு பைபாஸில் வந்து இந்த மாதிரி லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம். நாவி மும்பைக்கு ஹார்பருக்கு. இந்த லைன் ஃபுல்லாகவே அவங்க தான் போவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் கடற்படத்தில் நிற்கிறோம். மும்பையிலேருந்து இறங்கி வந்தாச்சு. பாபி ரோடு போகிற மாதிரி நிற்கிறோம். சூரத் ரோடு தெரியுதுங்களா? காட்டுறேன் பாரு வீடியோ வந்து. நம்ம என்ன பண்ணோம், மும்பை சிட்டி தாண்டி வந்து டயர்லாம் கல் எடுத்துட்டுங்க மும்பை பாலத்துலேருந்து கடல் பாலத்தில் நிற்கிறோம். தெரியுங்களா? கீழே வந்து கடல் போகுது தண்ணி பார்த்தீங்களா? இது வந்து கடல் பாலம்னு சொல்லுவாங்க. அந்த சைடில் போகுது பார்த்தீங்களா? அந்த சைடில் சுற்றி வந்து நம்ம சூரத் ரோடு ஏறுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங்கு. மணி வந்து 11:30 பக்கத்தில் ஆகுது. நம்ம நேற்று எடுத்த மீன் குழம்பு சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். தாபலம் நிப்பாட்டி குளிச்சுட்டு 2 முட்டையை வச்சு மீன் சூடு பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம கிளம்புவோம். வாபி சூரத்து தக்கேஜ் போவோங்க. சூரத் பைபாஸில் புது டிரைவருங்க புதுசாக வரவங்க சீட் பெல்ட் மறக்காம போட்டுங்க, ஃபைன் போடுறாங்க. வாபி பார்டருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆனால் தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. பார்க்க செம்ம அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் சூரத் பைபாஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சுவிட்சுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் வண்டி அடுக்குமாடி பஸ்ஸுங்கிறது. இந்த மாதிரி பஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக விட்டாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். பெங்களூரில் ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்க இந்த பையா போகிற டைமிங்கில். இப்போ பெங்களூர் ஓடுதாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம வந்து சூரத்து போகாமல் பல்சானா உள்ளே இறங்கி பாலத்துக்கிட்ட ரைட்டு போகுது எக்ஸ்பிரஸ் ரோட்டில் ஏறுறோம். இது நேராக வந்து அங்கிலேஸ்வர் போயிடும். சூரத் சிட்டியில் போகாமல் நம்ம கொஞ்சம் டைமிங்காக கொஞ்சம் சீக்கிரமாக அட்வான்ஸாக போகலாங்க வண்டிங்க. இதில் போகும்போது வண்டி விடுறாங்க, வரும்போது வண்டி விடுறாங்க, அந்த மாதிரி தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பல்சானாலேருந்து பிரிஞ்சு நம்ம ரிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ரிங் ரோடை வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலை முடியலைங்க.
போயிட்டுருக்கோம். அந்த ரூட்டில் என்னென்னா கிட்டத்தட்ட மோடியோட இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்குமே இந்த மாதிரி ரிங் ரோடு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்குது. ஆனால் அது வந்து இந்தியா முழுக்க செயல்படுத்தி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ரிங் ரோடு போட்டாங்கன்னா மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே வந்து ரோடு அன்லோடு பண்ண மட்டும் தான் போகிற மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பைபாஸில் போனாலும் சரி நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இடைஞ்சலும் வராது. மைலேஜும் ஓரளவுக்கு கொடுக்கலாம், வண்டி மெயின்டெனன்ஸும் கம்மியாக செலவாகும் காடு மேடு ஹீல்ஸில் வண்டியோட ட்ராவலில். இந்த திட்டம் வந்து மோடி திட்டம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. அவர் இந்த பீரியடு முடிக்கக்குள்ள கண்டிப்பாக எல்லா இடத்துல நடக்கும்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம் எப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவாலேருந்து கிளம்பி இன்னையோட 2 நாள் ஆச்சு. நாளைக்கு காலையில் விடிஞ்சு டெலிவரி கொடுத்தாகணும். என்னடா வந்து மோடி பற்றி சொல்கிறீங்கன்னு சொல்லி பாலிட்டிக்கல் பற்றி பேசாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு பேக்கேஜ் போகிறதுக்கு எம்ஆர்எஃப் போகிறது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் மேலே இருக்குது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு டிராஃபிக் தாண்டி போகிறோம் பார்ப்போம். அங்கலேஸ்வரிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் 6 மணி ஆயிடுச்சு, சாமி லைட் போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கங்க. மணி வந்து 9 ஆகுதுங்க. நம்ம வந்து குஜராத்தில் வந்து பரூச்சில் தொங்கு பாலத்து மேலே போயிட்டுருக்குறோம். ஏதாவது தொங்கு பாலம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் பக்கமாக இருக்கும். நம்ம தக்கேஜ் ரோடு கட் பண்ணி நிற்கிறோம். முன்னாடி வந்து ஒரு கேஸ் வண்டி நிற்கிதுங்க. மழையில் வந்து அப்பப்போ அந்த வண்டி வந்து சைட்லேருந்து புகை வேறு வருது. வெடிச்சிருமோ என்னமோன்னு தெரியல, பயமாக இருக்குது. நம்ம வேறு ஒட்டி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேப்பு விட்டு தான் முடிஞ்சளவு பார்க்குறேன். கேப்பு விட்டால் வந்து டிராஃபிக்கில் வண்டி எடுக்க சொல்லி சத்தம் போடுவானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, போயிட்டுருக்கிறேன். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ஆர்எஃப் தக்கேஜ் வந்து கேட்லேருந்து என்ட்ரி போட்டுட்ருக்கோம். சரி பாய் வைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக மழை வர மாதிரி பாயில் அவுத்து நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரோடு மேன் யாரும் வரலைங்க. ரோடு மேன் வந்ததுக்கப்புறம் வண்டி பாயிண்ட் விட்டு இறக்க ஆரம்பிச்சிடலாம். ரோடு மேன் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா இறக்கிட்டு இருக்காங்க. 2 மெட்டீரியல் ஏற்றிட்டு வந்ததுனால இறக்கிட்டு இருக்கிறாங்க. இது இறக்கிட்டு அடுத்த ரப்பதை இறக்கணும். கடைசியாக நம்ம பில்லு வாங்கிட்டு வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பில்லு வாங்கியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த நிலையில் வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.